ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நாளைக்கான அதாவது வார கடைசிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு பார்த்துரும். ஸோ நிஃப்டியோட நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,124 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,202, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,250, தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 25,327. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு நாளைக்கு பார்க்கும்போது 25,000ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 25,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,921, செகண்ட் சப்போர்ட்டு 24,873, தேர்ட் சப்போர்ட்டு 24,795. இப்போ மார்க்கெட்டு ஒரு சைடு வேஸாக இருக்க போகுது அப்படின்ற போது எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000க்கும் 25,125க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைடு வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட் நாளைக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நாளையோட மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃபான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு வீக் எண்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைனா சைடுவேஸ் மேஜராக சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாளைக்கு இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளே சப்ஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் ஒரு 15 மினிட் கேண்டில் இதுக்குள்ளே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ மேஜராக வந்து அந்த 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாத வரலையும் மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z இதில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ்க்கான இது தருவோம். ஸோ பெய்டு கிளாஸஸ்மே இருக்குது, லைவ் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,938 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தர் வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 56,779, செகண்ட் சப்போர்ட்டு 56,682, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 56,524. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,194 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 57,351, செகண்ட் ரெசிஸ்டன் 57,448, தேர்ட் ரெசிஸ்டன் 57,606. இப்போ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க போகுதுன்னா 57,194க்கும் 56,938க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ சைட்வேஸாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,972 நாளைக்கு மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,881, செகண்ட் சப்போர்ட் 26,733, தேர்ட் சப்போர்ட் 26,584. மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 27,120 நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 27,212, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,360, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,509. இப்போ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குது அப்படின்னா 27,120க்கும் 26,972க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃபான விஷயம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ உங்களோட பேக் டெஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் ஓன் ட்ரேடாக என்றைக்கு ட்ரேட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற முடியும். செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிங்க. நம்மளும் செபி ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவையில்லாத டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்கள்ட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்களும் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஸோ அதனால் ஓன் ட்ரேட் எடுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்களாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்ப.